பைத்தியமா பைத்தியம், பெரிய பைத்தியம் போல. பா பாரு, நீ ஒன்று சமைக்கலைன்னா என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நல்ல சாப்பாடு கொடுக்காம எங்கள் அப்பா ஒன்னால தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போகிறாரு. உனக்காக தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் பாரு. காலையில் சொல்ல சிரிக்கிற. 3 நாளா உடம்பு சரியில்லாம தான் தெரியும். அதுக்கு நீ என்ன சொல்லணும்? ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா கொடுத்துருப்பல. ஹோட்டல் வாங்கி கொடுத்தா மட்டும் உங்க அப்பா சாப்பிட்டுறாரா? அந்த பேச்செல்லாம் பேசாத விஷயம். அவர் ஹோட்டலில் தான் சாப்பிட்டாரு இப்போ காலையில். ஒன்று என்கிட்ட சொல்லியிருக்கணும். அவர் எப்படி கோச்சிட்டு போகிறாரு தெரியுமா உனக்கு? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று என்கிட்ட சொன்னாவது பரவாயில்ல. ஹோட்டலில் வாங்கி கொடு, என்னால் முடியலன்னா நான் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ என்ன சமைச்ச வச்சா? நீ என்ன சின்ன முதல்ல கேவலமாக இருக்குன்றாரு சாப்பாடு எல்லாமே. இது சொல்கிறது ஒன்றும் இல்லை. விட சாம்பாரில் தான் இருந்துச்சு. உப்பு இல்லை காரம் இல்லைங்கிறாரு. என்ன பண்ணுறோம்? உப்பு இல்லை காரமும் இல்லைங்கிறாரு. நான் நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்டேன். நைட்டுக்கு என்ன செஞ்சடி? நைட்டுக்கு சாப்பாடே இருந்துச்சு. நான் மதியம் யாரும் சாப்பாடு சாப்பிடல. நீயும் மதியம் சாப்பாடு சாப்பிடல. மதியம் நீ சாப்பிட்டியா? சாப்பிடல. அப்புறம் சாப்பிடல, யாருமே சாப்பிடாம நல்லா வேற இட்லி ஊற்றி வச்சு திருப்பி சட்னி ஆச்சு. அதுவும் வீணா வருது, இதுவும் வீணா வருதா? திருப்பி இதுக்கே அழுவுற? என்ன இதுக்கே அழுவுற? 3 பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு தெரியும். தெரிஞ்சுக்க இப்பெல்லாம் ஈஸியா பேசுறீங்க. பசங்க நிறைய குண்டான எடுத்து விளையாடு. நான் என்ன சொல்றேன், உனக்கு செய்யணும்னு சொல்ல. செய்யணும்னா நான் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துக்கிறேன்றேன். ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா மட்டும் அவர் சாப்பிட்டுறாரான்னு கேக்குறேன். இப்போ எங்க சாப்பிட்டு போனாரு? நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன், நான் இனிமே இங்க வரமாட்டேன், எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேண்டான்ட்டு போறாரு. நான் உனக்கு சாப்பாட்டால தான் போறேன், வேற எதுக்காக நான் போகல அப்படின்றாரு. அவன் ஒய்ஃப் சமைக்கவும் தெரில, ஒன்றும் தெரில. அதுட்டு சொன்ன நீ எதாவது சண்டை போடுறன்னு சொல்லலங்கிறாரு. சரி இப்போ எதுக்கு அழுவுற? ஷெஃப் கிஃப்ட்லாம் பேசாத, விட்டு வேலையை பாரு. நான் உன்னை எதாவது சொன்னேனாப்பா? உன்னால் முடியலன்னா நான் வாங்கி தரேன்னு தான் சொன்னேன். நீ ஏன் வந்து இது பண்ணிக்கிற, ஷஃபர் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதான் சொன்னேன். இப்போ எதுக்கு அழுகுற? இப்போ எதுக்கு நீ அழுகுற? நீ பாரு, இந்த மாதிரி அழுகாத. இது நல்லா வீடியோ தானே எடுத்துகிட்ருக்கேன். ஒரு அவேர்னஸ் போடலன்னு பார்த்தா இந்த மாதிரி நீ அழுகணும் என்ன அர்த்தம்? அழுவா இருக்கும். உன்னால் முடியலன்னா என்கிட்ட எப்பயுமே என்ன பண்ணுவேன் நான்? உன்னால முடியலன்னா சொல்லினா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவேன். நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத என்ன சொன்னேன்? புரியல. சமைச்சு வைக்கிறேன்னா பரவாயில்ல, சமைச்சதுனால நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. நான் இன்னைக்கு சொல்லிருக்கேன் அந்த மாதிரி. சொல்லிருக்கியே? எப்ப சொன்னேன்?